இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பர் 2 இதுல வந்து மொத்தம் 2 இருக்கும். கிளாக் 1, வாட்ச் டேபிள் 1. ஆல்ரெடி நம்ம வந்து கிளாக்குக்கும், வாட்ச் டேபிளுக்கும் பேசிக் போட்டிருப்போம். அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல தெரியும்னா ஒண்ணும் பார்க்க வேண்டாம் அது. சரிங்களா? ஏன்னா அதுல வந்து பேசிக்ஸ்ல வந்து டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து இத ஈஸியா நம்ம போட்டுறலாம். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In column 1 and row 4, which letter appear the most? அதாவது இந்த காலம் 1லயும் காலம் 1ன்றது நம்ம ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ரோ 4ன்றது ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும். இதுல கன்சிடர் பண்ணீங்கன்னா காலம் 1ல எத்தனை பி இருக்கு பாருங்க. இதுல ஒரு பி, இதுல ஒரு பி. மொத்தம் 2 பி வருதா? அதே மாதிரி ரோ 4லயும் செக் பண்ணுங்க. இங்க ஒரு பி, இங்க ஒரு பி. மொத்தம் 4 பி வருதா அப்போ? அப்ப இதுல எது மோஸ்டா ரிப்பீட் ஆயிருக்கு? பின்றது நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? B. And which row does the letter not appear? எந்த ரோல வந்து B இல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோலயே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? B வந்து இல்ல. B வந்து இல்லாம இருக்கு. ஓகே. What will be the third letter in that row? இந்த ரோல தேர்ட் லெட்டர் யார் இருக்கா பாருங்க. A தானே. இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து வந்தாலும் தேர்ட் A தான். லெஃப்ட்ல இருந்து வந்தாலும் தேர்ட் A தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா A. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. In row 4 இதான் row 4. இதுல which letter as the letter D directly above it? அதாவது எந்த லெட்டருக்கு மேல டைரக்டா இருக்கு D இருக்குன்றாங்க. இந்த Aக்கு மேல தான் என்ன பண்ணுது இந்த D வந்து இருக்கு டைரக்டா. And what is the second diagonal letter to the right above that letter? இந்த லெட்டரோட Aன்ற லெட்டரோட செகண்ட் ரைட் டயகனல். செகண்ட் ரைட் டயகனல்னா இதான ரைட் டயகனல். இதோட செகண்ட்ன்றது இதுக்கான ஆன்சர் பி. சரிங்களா? அதாவது எந்த லெட்டருக்கு மேல டி இருக்கோ அந்த லெட்டரோட செகண்ட் ரைட் டயகனல் கேட்டிருக்காங்க. இல்ல ரைட் டயகனல் செகண்ட் ரைட் டயகனல்ன்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க ரைட்ன்றதுனால. அதனால நம்ம வந்து மேல வந்துட்டோம் ரைட் சைடு. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இன் காலம் 3 எக்ஸ்க்ளூடிங் த பேர் லெட்டர்ஸ். காலம் 3ல யாராருங்க பேர்? பேர் லெட்டர்ஸ் பாருங்க. இதுவும் பேர், இதுவும் பேர். சரிங்களா? What will be the last letter to the left of that letter? இந்த லெட்டரோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யார் இருக்கா? இந்த B இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? B-யா? அதாவது அந்த பேர் லெட்டரை விட்டுட்டு மீதி இருக்கு இல்லையா எக்ஸ்க்ளூடட்னா எடுத்துடணும். அது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. கன்சிடர் பண்ணலன்னா மீதி இருக்கிற லெட்டர் ஒரு லெட்டர் தான். அப்போ அந்த லெட்டரோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. இன் காலம் 2 which letter is missing? எந்த லெட்டருங்க இல்ல மிஸ் ஆகுது? இது எப்படி எதுலயுமே கம்பேர் பண்ணாம லெட்டர் மிஸ் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்படி கொஸ்டின் இருக்கா? அதாவது ஏபிசிடி லைன்ல மொத்தம் நம்மளுக்கு 5 வரணும். அதுல ஏபிசிடில எந்த லெட்டர் நம்மளுக்கு வரல பாருங்க. ஈன்ற லெட்டர் மட்டும் இந்த காலம்ல வந்து வரல. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது நம்ம பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது 2 காலம்ல ஏதாவது 2 ரோ கொடுத்து கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இதுல வந்து அதோட காலம் மட்டும் கேட்கறானா A to E வரையும் நம்மளுக்கு ஒரு காலம்ல இருக்கணும். இருக்கணும் அவசியம் இல்ல. இருந்தா அந்த 5 லெட்டர் வந்து இருக்கும். சோ அதுல மிஸ் ஆகிற லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோமா? That letter appear at the bottom of which column? எந்த காலத்துல பாட்டம்ல appear ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலத்திலே பாட்டம்ல appear ஆயிருக்கு. மீதி எதுலயுமே appear ஆகணும். ஓகேங்களா? What is the first letter in that column? இந்த காலத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றது A. இதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? A. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. மூவிங் டைரக்ட்லி ஃப்ரம் ரோ 5 சரி டுவர்ட்ஸ் த ரைட் கார்னர். இதுல ரோ 5ல இருந்து ரைட் கார்னர் போக சொல்லியிருக்காங்க பிக்கு. தென் மூவிங் அப்போர்ட் டு த லாஸ்ட் லெட்டர். இதுல இருந்து மேல லாஸ்ட் லெட்டருக்கு வர சொல்லிட்டாங்க. டு ரீச் த லாஸ்ட் லெட்டர். ஓகே. வாட் இஸ் த லாஸ்ட் டயகனல் லெட்டர் ஆஃப் த மிடில் லெட்டர்?
அதாவது இது மிடில் லெட்டர்ன்றது இப்ப இந்த லைனுக்கு வந்துட்டோமா நம்ம லாஸ்ட் லெட்டர் வரையும் வந்துட்டோம். தென் மூவிங் அப்வர்ட் டு ரீச் த லாஸ்ட் லெட்டர். இதுவரையும் நம்ம முடிச்சாச்சு கொஸ்டினை. வாட் இஸ் த லாஸ்ட் டயகனல் ஆஃப் த மிடில் லெட்டர்? இன் விச் ரோ இஸ் இட் அண்ட் விச் லெட்டர் appeared the most in that row? அதாவது இதுல மிடில் லெட்டர் யாரு? வாட் இஸ் த லாஸ்ட் டயகனல் லெட்டர் ஆஃப் த மிடில் லெட்டர்? இந்த மிடில் லெட்டரோட லாஸ்ட் டயகனல் யார்? ஏவா? ஏ தான் இதுக்கான லாஸ்ட் டயகனல் லெட்டர். இதுல இன் விச் ரோ இஸ் இட்? எந்த ரோல இருக்கு? ரோ 1ல இருக்கா? விச் லெட்டர் appear the most in that row? இந்த ரோல எந்த லெட்டர் அதிகமா appear இருக்கு பாருங்க. இந்த ஏ, இதுல ஒரு ஏ, இதுல ஒரு ஏ. அப்ப 3 ஏ இருக்கா? அப்ப இல்ல அதிகமா appear ஆயிருக்கிறது எது? ஏ தானே. இதுக்கான ஆன்சர் ஏ. அதாவது இதுவரையும் நமக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எதுவரைனா ரோ 5 மூவிங் டைரக்ட்லி ஃப்ரம் ரோ 5. சரிங்களா? ரைட் கார்னர் பி வரையும் வந்துட்டோம். இதுல இருந்து தென் மூவிங் அப்வர்ட் டு ரீச் த லாஸ்ட் லெட்டர். மேல வந்து லாஸ்ட் லெட்டர் வந்துட்டோம். இதோட சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வாட் இஸ் த லாஸ்ட் டயகனல் லெட்டர் ஆஃப் த மிடில் லெட்டர்? இப்போ இந்த இது வந்தோம் இல்லையா, இந்த லெட்டரோட மிடில் லெட்டர் எதுனா பி. இந்த மிடில் லெட்டரோட லாஸ்ட் டயகனல்ன்றது இந்த ஏ. சரிங்களா? இந்த ஏன்றது எந்த ரோல இருக்குன்னா ரோ 1ல இருக்குது இந்த ஏ. இந்த ரோல எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு? மோஸ்ட் ரிப்பீட்டட் லெட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஏ தானே அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ. புரிஞ்சா உங்களுக்கு? In column 3 and column 4, which letter appeared the most and in which row does the letter appear twice? அதாவது இந்த column 3லயும் column 4யும் நம்ம கன்சிடர் பண்றோம். கன்சிடர் பண்ணா சின்றது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. மொத்தம் 5 சி இருக்கா? அப்ப சின்றது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? and in which row does the letter appear twice? எந்த ரோல 2 தாட்டி வந்திருக்குன்னு கேக்குறாங்க. appear twice. இதுல பாருங்க 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப இத கன்சிடர் பண்ணுங்க. இதுலயும் 3 டைம்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுல இல்லல. இதுல 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஏன்னா appear twice தான் கேட்டிருக்காங்க. மோர் தென் ட்வைஸ்ன்னு கேட்டிருந்தா தான் நம்ம வந்து 3 டைம்ஸ் போணும். appear twiceன்னும் போது 2 தான் இருக்கணும். சரிங்களா? வாட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் இன் தட் ரோ? இந்த ரோவோட லாஸ்ட் லெட்டர் யாரு? பி. ஏன் இந்த இ வராதான் கேட்டீங்கன்னா நம்ம ரோவோட கன்சிடர் பண்ணும்போது ரோல ஃபர்ஸ்ட் லெட்டர் இது, செகண்ட் இது, தேர்ட். ஏன்னா காலம் மேல போட்டு பாருங்க. காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு. அப்போ இதுல கடைசி யாரு இருக்கா? பி. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பி. அடுத்த क्वेश्चन பாருங்க. If the diagonal of row 1 is written in reverse order. ஓகே. diagonal of row 1ன்றது இதுதான் diagonal. ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறோம். அப்ப இந்த இடத்துல A வரும். இந்த இடத்துல B வரும். D வந்து சேஞ்ச் ஆகாது. சென்ட்ரல் லெட்டர் சேஞ்ச் ஆகாது. இதுல பாத்தீங்கன்னா A வரும். இதுல பாத்தீங்கன்னா B வரும். ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டோம். What will be the last letter in column 5? column 5 ஓட லாஸ்ட் லெட்டர் யாரு? ஏவா? அதான் இதான் காலம். காலம் 5 ஓட லாஸ்ட் லெட்டர்ன்றது இந்த ஏ. ஏன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ரிவர்ஸ் பண்ணனால இந்த இடத்துல ஏ வந்துருச்சு. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. in row 3 which letter does not appear in row 5? in row 3ல இருக்க லெட்டர் ஏதோ ஒரு லெட்டர் வந்து row 5ல வந்து appear ஆகல. அது என்ன லெட்டர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த லெட்டர் appear ஆகல? Dன்றது appear ஆகலையா? ஓகே. if it does the answer will be the last letter of the row. அதாவது அப்படி இருந்துச்சுன்னா the answer will be the last letter of row 4. row 4 ஓட லாஸ்ட் லெட்டர் யாரு? ஈயா? அப்ப இதுக்கான ஆன்சர் இ. சரிங்களா? அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா the answer will be the letter between both b's in column 2. column 2 ஓட both bன்றது இங்க இருக்கா? இதுக்கு மிடில் யார் இருக்கா? இந்த சி இருக்கா? இந்த சி தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். எது? அதாவது டின்ற இடத்துல
டி வந்து இந்த ரோ 5ல இல்லாம இருக்கனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இ ஆன்சரா இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல இப்ப டி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான ஆன்சர் வந்து இ வராது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். டி பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இன் திஸ் என்டையர் டேபிள் விச் லெட்டர் அப்பேர் மோஸ்ட்? எந்த லெட்டர் அப்பேர் மோஸ்டா எண்ணுன இப்போ நம்ம ஃபுல் டேபிள் எண்ணும் போது சியை பாருங்க. சி எனக்கு அதிகமா தெரியுற மாதிரி இருக்கு. நான் எடுத்து நான் சியை பார்க்குறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 சி இருக்கு சரிங்களா? எனக்கு 8 சி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பி வந்து எனக்கு அதிகமா தெரியுது. பார்க்கும்போது பி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால பி என்றேன். 1, 2, 3, 4, 5, 6. 6 பி இருக்கு. இதுக்கு அடுத்து எனக்கு அதிகமா வந்து எதுவுமே தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து எண்ணலாம். ஃபுல்லாத்தையும் ஏ வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏ செக் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இதுவும் 6 தான் இருக்கு சரிங்களா? இதுவும் 6A தான் இருக்கு. இதுக்கு அடுத்து டி பார்த்தீங்கன்னா, டி எனக்கு வந்து ஒரு 4 டி, 3 டி தான் தெரியுது. ஸோ அதனால டியும் நான் ஈயும் செக் பண்ணல. ஆன்சர் வந்து இதுக்கு சி தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த லெட்டர் இன் த மிடில் between the middle letter of column 2 and column 4? அதாவது column 2 இது, column 4 இது ஃபுல்லா. இதோட மிடில் லெட்டர்ன்றது சி, இதோட மிடில் லெட்டர் சி. இதுக்கு பிட்வீன்ல இருக்கிறது டி சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மிடில் லெட்டர் ஆஃப் column 2 and column 4 சரிங்களா? அதுக்கு வாட் இஸ் த லெட்டர் இன் த மிடில் பிட்வீன் த இதுக்கு, அதாவது இந்த 2 மிடில் லெட்டருக்கும் பிட்வீன்ல இருக்க லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க டி. வாட் லெட்டர் இஸ் இமிடியேட்லி டு த லெஃப்ட் ஆஃப் த டாப் மோஸ்ட் லெட்டர்? அந்த லெட்டரோட டாப் மோஸ்ட் லெட்டர் யாரு? ஏ. அதோட இமிடியேட் லெஃப்ட் யார் இருக்கா? டி இருக்காங்களா? இமிடியேட் லெஃப்ட்ன்றது இந்த டி இருக்கா? அப்ப நம்மளுக்கான ஆன்சர் என்னது? டி. வாட் லெட்டர் இஸ் இமிடியேட்லி டு த லெஃப்ட் ஆஃப் த டாப் மோஸ்ட் லெட்டர்? இந்த மிடில் லெட்டரோட டாப் மோஸ்ட் லெட்டர் ஏ, அதோட இமிடியேட் லெஃப்ட்ன்றது டி. இந்த கொஸ்டின் பாருங்க. இன் காலம் 1 விச் லெட்டர் அப்பியர் ட்வைஸ்? சரிங்களா? காலம் 1ல எந்த லெட்டர் அப்பியர் ட்வைஸா இருக்கு? இந்த சின்றது ட்வைஸ்ல இருக்கு. இன் விச் காலம் does that letter not appear? எந்த காலத்துல வந்து சி இல்ல பாருங்க. இந்த காலம், அதாவது காலம் 5ல வந்து சி வந்து அவைலபிளா இல்ல பாருங்க. வாட் லெட்டர் அப்பியர் த மோஸ்ட் இன் தட் காலம்? இந்த காலத்துல எந்த லெட்டர் அதிகமா அப்பியர் இருக்கு? டி 2 இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் டி. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ரோ ஆர் தேர் 2 பேர் லெட்டர்ஸ்? எந்த ரோல 2 பேர் லெட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல 3A வந்துருச்சு. அப்போ இதுல வந்து பேர் லெட்டர் வர வாய்ப்பு இல்ல. ஸோ இதுல சான்சஸ் இல்ல. இதுல பேர் லெட்டர்ஸே இல்ல ரோ 2ல. இதுல பாருங்க 2 பேர் லெட்டர் இருக்கா? சிசி, டிடி 2 பேர் லெட்டர் இருக்கு இதுல. சரிங்களா? வாட் வில் பி த லெட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த லெட்டர் பிட்வீன் தெம்? அதாவது இந்த லெட்டரோட இந்த சி பேர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பேர் லெட்டரோட பிட்வீன், இந்த பேரோட பிட்வீன்ல யார் இருக்கா? இந்த பேரோட பிட்வீன்ல வந்து நம்மளுக்கு ஏ இருக்கு. இந்த ஏவோட பாட்டம் லெட்டர் யாரு? பாட்டம்னாலே பி தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட் பாட்டம்ன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா இம்மீடியட்லி பிலோன்னு கேட்பாங்க. அப்படின்னா தான் நம்ம சி வந்து சூஸ் பண்ணணும். நீங்க பாட்டம் லெட்டர்னு போடும்போது கடைசிக்கு வந்துடணும். கடைசியில் யார் இருக்கா? வாட் வில் பி த லெட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த லெட்டர் பிட்வீன் தேம்? பி இருக்கா? அப்ப நம்மளுக்கான ஆன்சர் பி. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். The third diagonal letter obtained from row 5.
as the same letter on the right and left side. சரிங்களா? ரோ 5ல தேர்ட் diagonal letter யாரு? Okay, what will be the letter immediately below it? Okay, ரோ 5ன்றது இதுதானே ரோ 5. ரோ 5ன்றது இதுதான். இதோட ரோ 5ஓட தேர்ட் diagonal letter. தேர்ட் diagonal எது? ஃபர்ஸ்ட் diagonal இது, செகண்ட் diagonal இது, தேர்ட் diagonal இது. சரிங்களா? ஏன்னா அவங்க ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க ரோ 5லேருந்து கேட்டிருக்கனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே எடுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிலேருந்தே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கன்சிடர் பண்ணோம்னா தேர்ட் லெட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரைட் டு லெஃப்ட் சைட்லையும் சேம் லெட்டர் இருக்கணும்னு கேட்குறாங்க. லெஃப்ட் சைடில் சி, ரைட் சைடில் டி, வேற லெட்டர் இருக்கா? வாட் வில் பி த லெட்டர் இமீடியட்லி பிலோ இட்? தப்பு. ஏன்னா சென்டென்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் ரைட்லேயும் சேமா இல்லை. இஃப் தட்ஸ் நாட் த கேஸ், வாட் வில் பி த லெட்டர் இமீடியட்லி அபோவ் இட்? சரிங்களா? அப்போ இமீடியட்ல இந்த லெட்டருக்கு மேலே யார் இருக்கா? லெட்டருக்கு மேலே இமீடியட்டா எனக்கு வந்து இ இருக்கா? அப்போ எனக்கான ஆன்சர் இ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இன் காலம் 5 வாட் வில் பி த லாஸ்ட் லெட்டர் ஆன் த லெஃப்ட் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லெட்டர் பிட்வீன் த பேர் லெட்டர்ஸ்? இதுல பேர் லெட்டர்ஸ் யார் இருக்கா பாருங்களேன். இப்போ காலம் 5ல பேர் லெட்டர்ஸ் யார் இருக்கா? டிடி. இதுக்கு பிட்வீன்ல யார் இருக்கா? ஏ. இங்க கண்டுபிடிச்சோமா? லெட்டர் பிட்வீன் த பேர் லெட்டர்ஸ். பேர் லெட்டர்ஸ்க்கு பிட்வீன்ல ஏ இருக்கு. ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லெட்டர், அதாவது வாட் வில் பி த லாஸ்ட் லெட்டர் ஆன் த லெஃப்ட் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லெட்டர் பிட்வீன். இந்த லெட்டர் பிட்வீனுக்கு லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து இதுக்கு சி. ரெண்டு பேர் லெட்டருக்கு பிட்வீன்ல இருக்கிறது ஏ. அந்த ஏவோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர்ன்றது யார் இருக்கா? சரிங்களா? அந்த ஏலேருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லெட்டர் பிட்வீன், அந்த லெட்டர்லேருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் திஸ் டேபிள் விச் லெட்டர் அப்பியர் த லீஸ்ட்? எந்த லெட்டர் கம்மியாக அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஈயை செக் பண்ணி பார்ப்போமா? இ வந்து 1, 2, 3. 3 இ தான் கம்மியாக இருக்கு. அடுத்து பியை பாருங்க. 1, 2, 3, 4 பி வந்து இருக்கு. இ வந்து 3, 4 வந்து பி 4 இருக்கு. அடுத்து சி பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 5 சி வந்துருச்சு. காலம் 3 வரையுமே 5 சி வந்துருச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்து டி பார்த்தீங்கன்னா டியும் இதில் ஒரு 3 டி வந்துருச்சு. கண்டினியூஸாக காலம் 4 3 டி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ரீச்சிங் த தேர்ட் டயகனல் லெட்டர் இன் ரோ 1. ரோ 1ஓட தேர்ட் டயகனல் யாருங்க? தேர்ட் டயகனல்ன்றது இந்த ஏ தான் தேர்ட் டயகனல். சரிங்களா? சாரி, இந்த கொஸ்டின் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. ஆஃப்டர் ரீச்சிங் த தேர்ட் diagonal letter in row 1, move to the second diagonal letter on the bottom left letter. அதாவது தேர்ட் diagonal வந்ததுக்கப்புறம் பாட்டம் லெஃப்ட் செகண்ட் diagonal நமக்கு வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது பி. தென் மூவ் upward to where you start. சரிங்களா? இதில் மூவ் upward வர சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டோம். ஃபார்மிங் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. விச் லெட்டர் அப்பியர் த மோஸ்ட் வித்தின் திஸ் ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிள் எந்த லெட்டர் அதிகமாக அப்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு ஏ இருக்கு, இதுலேயும் ஒரு ஏ, இங்கேயும் ஒரு ஏ. 3 ஏ இருக்கு. ஏ வந்து 3. பி பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஸோ அதை வேணா. சி பார்த்தீங்கன்னா 2, இ பார்த்தீங்கன்னா 1, டி 1. ஸோ ஏ தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக 3 வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. மூவிங் ஃப்ரம் த ரைட் சைட் ஆஃப் ரோ 2 டு த லாஸ்ட் லெட்டர். மூவிங் ஃப்ரம் த ரைட் சைட் ஆஃப் ரோ 2. ரோ 2ஓட ரைட் சைடு இது. இதுலேருந்து லாஸ்ட் லெட்டர் வரணும். சி வந்தாச்சு.
then moving downward to the last letter. சரிங்களா? moving downward வந்தாச்சு. last letter to the right. ரைட்லயே நம்ம லாஸ்ட் வந்தாச்சு. then moving upward to where you start. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஏக்கே நம்ம அகைன் வந்தாச்சு. சரிங்களா? which letter will be between the second B and second C? இது first B, இது second B. சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் first C, சாரி இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் சி இருக்கு, இங்கனக்குள்ள ஒரு செகண்ட் சி இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டு செகண்ட் பிக்கும் செகண்ட் சிக்கும் பிட்வீன்ல யார் இருக்கானா இந்த இ இருக்கா? அப்ப இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு இ. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இன் ரோ 1 வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் diagonal லாஸ்ட் லெட்டர் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லாஸ்ட் diagonal letter to the second diagonal letter? In which row is it? Which letter appear the most in that row? சரிங்களா? இது நம்ம குழப்பற மாதிரியே இருக்கா? இல்ல ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ரோ 1 கண்டுபிடிங்க. ரோ 1 இதுவா? அதுக்கு அடுத்து வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் diagonal? இதுல லெஃப்ட் டவுன் diagonalன்றது கடைசியா நம்ம கேட்கிறேன். ஆனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் diagonalன்றது லாஸ்ட் லெட்டர்ன்றது கொஸ்டின் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லாஸ்ட் diagonal letter to the second diagonal. அதாவது இந்த ரோ 1ஓட லாஸ்ட் diagonal வர சொல்றாங்க. இந்த diagonal வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லாஸ்ட் diagonal letter to the second diagonal. செகண்ட் diagonal எது? இதுல இருந்து ஃபர்ஸ்ட் diagonal இது, செகண்ட் diagonal இதுவா? இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் diagonal இது வந்ததுக்கு அப்புறம் வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் diagonal லாஸ்ட் லெட்டர்? இதுல இருந்து லெஃப்ட் டவுன் diagonal லாஸ்ட் லெட்டர் யாரு? பி. சரிங்களா? in which row is it? row number 5ல இருக்கு. which letter appear the most in that row? இந்த ரோல அதிகமா எது அப்பியர் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா பி வந்து மோஸ்ட் அப்பியர் ஆயிருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு பி. சரிங்களா? இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம், இதை நம்ம எப்படி பிரிக்கணும்ன்றதுதான் இந்த கொஸ்டினோட இதுவே. எப்படி பிரிக்கணும்ன்ற மீன்ஸ் அந்த டயகனல் வருது இல்லையா, அந்த கொஸ்டின் வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் டயகனல், அதாவது இது கடைசியா கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த லெஃப்ட் டவுன் டயகனல் லாஸ்ட் லெட்டர்ன்றது கடைசி வேர்டு. அது எப்படி நான் கடைசி கண்டுபிடிச்சாலும் நீங்க வாட்னு போட்டு கொஸ்டின் வருதுப்பாங்க. இது முன்னாடி போட்ட கொஸ்டின் எல்லாமே வாட்னு வருதான் நம்ம கடைசியா யூஸ் பண்ற மாதிரி இதுல. அப்போ ஆஃப்டர் மூவிங் ஃப்ரம் த லாஸ்ட் டயகனல், அப்போ லாஸ்ட் டயகனல் ஆல்ரெடி நம்ம வந்துடணும், நம்ம வந்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து செகண்ட் வர மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் காலம் 4 and 5, காலம் 4 5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம விச் லெட்டர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்? எந்த லெட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சேமா இருக்கு? பாருங்களேன், ரெண்டுத்துலயுமே சேமா இருக்குது. டி தானே? அப்ப இதுக்கான ஆன்சர் டி. இது ஃபைனல் கொஸ்டின் வீடியோல. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த பாட்டம் லெட்டர் ஆஃப் காலம் 2 டி as the same letter to the right and left, காலம் 2ஓட பாட்டம் லெட்டரோட ரைட்டும் லெஃப்டும் சேமா இருக்கா? ஆமா, சேமா இருக்கு. வாட் வில் பி த பாட்டம் லெட்டர் ஆஃப் காலம் 5? இதோட பாட்டம் லெட்டரோட காலம் 5னா இ. சரிங்களா? இ. இதுக்கான ஆன்சர் இ. இப்போ இந்த இடத்துல சேமா இல்லாம இருந்திருந்தா, இந்த இடத்துல பிக்கு பதிலா ஒரு டி இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணா செகண்ட் பார்ட் எடுக்கணும். இஃப் நாட், வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் லெட்டர் அட் த பாட்டம் ஆஃப் காலம் 2? அதாவது காலம் 2ஓட பாட்டம் ஃபர்ஸ்ட் லெட்டர் யாரு? சியா? இந்த இதுதான் இருக்கு, பாட்டம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அப்ப இதுக்கான ஆன்சர் சி. அதாவது இந்த இடத்துல டி இருந்திருந்தா, லெஃப்ட் ரைட்டும் சேமா இல்லாம இருந்துச்சுன்னா சி, சேமா இருந்துச்சுன்னா இ ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இது வந்து 3வது பார்ட், அதாவது ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். இது வந்து 4வது பார்ட் கிட்ட வரும். சரிங்களா? And thank you for watching.